ஒரு பானையின் உட்புறம் கரிய நிறம், வெளிப்புறம் இரத்த சிவப்பு நிறம். இது தற்செயலாக நடந்த விபத்து அல்ல. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கையாண்ட மிக துல்லியமான வேதியியல் தொழில்நுட்பம். பானைகளை தலைகீழாக கவிழ்த்து வைத்து உள்ளே கரிம பொருட்களையும் வெளியே இரும்பு ஆக்சைடான ஹெமடைட்டையும் பூசி சுமார் 1100 டிகிரி சூளையில் சுட்டெடுத்த ஆதி தொழில்நுட்பத்தின் ரகசியத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த தொழில்நுட்பத்தின் பெயர் கீழ் நோக்கு சுடுதல். பானையை தலைகீழாக கவிழ்க்கும் போது பானையின் உட்புறத்திற்கு ஆக்சிஜன் செல்ல வழி இல்லாமல் தடைபடுகிறது. உள்ளே இருக்கும் கரிம பொருட்கள் காற்றில்லா சூழலில் கருகி உட்புறத்தை பளபளப்பான கரிய நிறமாக மாற்றுகிறது. அதே நேரத்தில் பானையின் வெளிப்புறம் திறந்த காற்றில் இருக்கும் ஆக்சிஜனோடு வினை புரிகிறது. அங்கு பூசப்பட்ட ஹெமடைட் எனப்படும் இரும்பு ஆக்சைடு 1100 டிகிரி செல்சியஸ் தகிக்கும் வெப்பத்தில் உருகி பானைக்கு அழகான செந்நிறத்தை கொடுக்கிறது. மின்சார கருவிகளோ நவீன ஆய்வகங்களோ இல்லாத ஒரு காலத்தில் வெறும் விறகுகளையும் மண்ணையும் வைத்தே 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை நம் முன்னோர்கள் கட்டுப்படுத்தியுள்ளனர் என்பதுதான் பிரமிக்க வைக்கும் உண்மை. இந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இந்தியாவின் கீழடி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் போன்ற தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சிகளில் மிக அதிக அளவில் கிடைத்துள்ளன. குறிப்பாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் உள்ள தமிழி எழுத்துக்கள் இந்த மண்பாண்ட பண்பாட்டின் தொன்மையை உலகிற்கு நிரூபித்தன. தமிழ்நாட்டை தாண்டி இலங்கையின் அனுராதபுரம், மாந்தை, திஸ்ஸமகாராம மற்றும் பொந்தல போன்ற பெருங்கற்கால மற்றும் இரும்பு கால இடங்களிலும் இதே தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், பீகார் போன்ற இடங்களிலும் இதே மாதிரியான மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. உலக அளவில் மிக ஆச்சரியமாக எகிப்தின் நைல் நதி பள்ளத்தாக்கில் பதாரியன் நாகரிகம் மற்றும் நக்காடா நாகரிகம் வாழ்ந்த இடங்களிலும் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய இதே போன்ற பிளாக் டாப்ட் ரெட் வேர் பானைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சுடுமண் கலை என்பது வெறும் மண்பாண்டம் செய்வது மட்டுமல்ல, அது ஒரு மண்ணின் வேதியியல் அறிவு, கலைத்திறன் மற்றும் நாகரிகத்தின் அடையாளம். இத்தகைய நாகரிகத்தின் பண்பாட்டின் வெளிப்பாடு அறிவு முதிர்ந்த சில குழுமங்களில் காண கிடைக்கிறது. அக்குழுமங்கள் காலத்தால் தூரத்தால் வேறுபட்டு இருப்பினும் அத்தகைய குழுமங்களில் ஒன்றான நம் முன்னோர்கள் அன்று களிமண்ணில் எழுதிய அறிவியல் இன்றும் நம் வரலாற்றின் சாட்சியாக நிலைத்து நிற்கிறது.